யாருக்கு தொடர் ஓட்டு அதிகம் விழும், விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு வகையான நோயா மாறிடுச்சு. நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ரெண்டு பேர்ல யார் பெரிய பித்தலாட்டக்காரங்க அப்படின்னு பார்க்கறது தாங்க. இப்போ நாம யார்ட்டாவது வேலைக்கு போறோம்னு வச்சுங்களேன், நமக்கு அவங்க முன்பணம் கொடுத்து நம்மளை வேலைக்கு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பணம் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். ஒரு வகையில் நாம அவங்களுக்கு அடிமை. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையும். தமிழ்நாடு கிட்டத்தட்ட உலக வங்கி மாதிரியான இடத்துல 9,30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. ஈழ விடுதலைக்காக அல்லது ஈழத்தில் நடந்த இன அழிப்புக்கு எதிரான வகையில் அதுக்கு நீதி பெறதுக்கான வேலையை எல்லாத்தையும் கை கழுவிட்டாங்க. ஒரு பிரார்த்தனமா அடுத்தாப்புல என்ன பண்றாங்க பாருங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகாரத்தையும் பறிச்சிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக நின்னதான உதவி. நீங்க தற்சார்பு பொருளாதாரம், ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, இதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் அண்ணனுடைய நோக்கமே இல்லை. இப்போ விஜய் வர்றாராமா, எம்ஜிஆர் ஆட்சி தரப்படுறாராம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னா நல்ல ஆட்சியெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? தனி உடைமை எல்லாம் ஒழிஞ்சு பொது உடைமை ஆயிடுச்சா? எல்லாத்துக்கும் நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சா? எல்லாருக்கும் இலவச கல்வி உருவாக்கப்பட்டுச்சா? எல்லாருக்கும் இலவச மருத்துவம் உருவாக்கப்பட்டுச்சா? கல்வி தனியார் மயம் ஆக்குன ஆளு யாருன்னு சொன்னா எம்ஜிஆர் அரசு தான் பண்ணாப்ல. வணக்கம் தோழர்களே. இப்போ மீடியால எல்லாம் என்ன விவாதம்னா, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரில் யார் பெரிய ஆள், அதாவது அண்ணன் சீமானா தம்பி விஜயா அப்படிங்கிறது தான். ஏன்னு சொன்னால் ரெண்டு பேர் பக்கமும் கூட்டம் கூடுதுங்களா, அதனால் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது தான் ஒரே பரபரப்பான விவாதம். இந்த விவாதத்தில் நம்ம தோழர்களுக்கும் தொத்தி அவங்களுக்கு காய்ச்சல் யாருக்கு தொடர் ஓட்டு அதிகம் விழும், விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு வகையான நோயா மாறிடுச்சு. நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ரெண்டு பேர்ல யார் பெரிய பித்தலாட்டக்காரங்க அப்படின்னு பார்க்கறது தான். ஏன் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, திராவிட மாடலை வீழ்த்துறது தான் எங்களுடைய வேலை அப்படின்றாங்க. ஓகே ரைட்டு, ரெண்டு பேருக்கும் போது எதிரி. ஆனால் ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறதுக்குள்ளார எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல திராவிட மாடல் அப்படின்ற ஒன்று வீழ்த்தப்படக்கூடியதா அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது இப்போ நாம் யார்ட்டாவது வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், நமக்கு அவங்க முன்பணம் கொடுத்து நம்மளை வேலைக்கு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பணம் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். ஒரு வகையில் நாம் அவங்களுக்கு அடிமை. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையும். தமிழ்நாடு கிட்டத்தட்ட உலக வங்கி மாதிரியான இடத்துல 9,30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்குது. அந்த கடன் வாங்கினதன் மூலமாக தான் என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா, தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் திருத்து, இங்கே நிரந்தர தொழிலாளர்களை வச்சுக்க முடியாது, எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்று, அரசு வேலை எல்லாத்தையும் கை கழுவிடு, தனியார் மையத்தை திறந்து விடு இப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிர்பந்தம் கொடுத்துட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை நம்ம மீட்கணும்னா என்ன பண்ணணும்? திராவிட மாடலை வீழ்த்துறதா? அது பாவம். அது என்ன மாடல்ங்கிறது சொன்னவங்களுக்கும் தெரியாது. இதுதான் பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படி பித்தலாட்டம் பண்றாங்கன்னு பார்த்துங்க. அது போக ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியா என்னென்ன பித்தலாட்டம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொன்னா, முதல்ல அண்ணனை எடுத்துக்கலாம். அண்ணன் எப்போ கட்சி தொடங்கினார்னா, ஈழ இன அழிப்பை ஒட்டி. அது மிகப்பெரிய துயரம். அதுக்காக அமைப்புகள் காண வேண்டியதும் அதுக்கு தீர்வு காண வேண்டியது அவசியம். இங்கே சரியான அமைப்பு உருவாகக்கூடாதுங்கிறதுக்காகவே தவறான அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். அப்போ அண்ணன் நாம் தமிழர் கட்சியை தொடங்கும் போது அவருக்கு யாரெல்லாம் பெரிய பின்புலமாக இருந்தாங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஈழத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன கொள்கை முடிவுன்னு சொன்னால், இந்தியா ஆகாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனமும் ஆகாது, மலையாளி ஆகாது, கன்னடம் ஆகாது, தெலுங்கு ஆகாது, மராத்தி ஆகாது, குஜராத்தி ஆகாது, யாருமே ஆகாது. தமிழன் அழிக்கப்படும் போது எவனுமே கேட்கல, இவங்க எல்லாருமே தமிழின விரோதி. அதனால அவங்கள ஒழிச்சு கட்டுறது தான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சியை கட்டினாங்க. ஓகேவா? இப்படி யாருமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்ப ஈழத்துக்காக என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு அதிகாரத்தை கைப்பற்றுறது. எப்படி கைப்பற்றுவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்களும் புலம்பெயர் தமிழ் ஈழ ஆதரவாளர்களும் ஒன்னா சேர்ந்து துப்பாக்கி ஏந்தி இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசை வீழ்த்தி தமிழக அரசை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்திய அரசை வீழ்த்தி அப்படி ஏதாவது பண்ணுறதா இருந்தாங்களா? இதெல்லாம் வந்து கனவுல நடக்குமா? அதை பற்றியெல்லாம் யாரும் கேட்கவும் இல்லை, இவங்களும் அதுக்கு வந்து எந்த பதிலும் சொல்லலை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னவோ செய்ய போகிறோன்னு. எல்லாரும் சேர்ந்தா செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. அப்போ இவங்க இங்கே துப்பாக்கி ஏந்தி தமிழக அதிகாரத்தை கைப்பற்றுறதுங்கிற கனவெல்லாம் இல்லை. ரைட்டு. அப்புறம் ஓட்டு போட்டுன்னா புலம்பெயர் தமிழர்கள்லாம் வந்து இங்கே ஓட்டு போடுவாங்களா? அந்த வேலையெல்லாம் நடக்கலை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈழ விடுதலைக்காக அல்லது ஈழத்தில் நடந்த இன அழிப்புக்கு எதிரான வகையில் அதுக்கு நீதி பெறதுக்கான வேலையை எல்லாத்தையும் கை கழுவிட்டாங்க. ஒரு பிரார்த்தனமா அடுத்தாப்புல என்ன பண்ணுறாப்புல பாருங்க. இப்போ சீமான் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஈழத்தை பற்றி பேசுறதெல்லாம் அதிகமாக நிறுத்திட்டாரு. இப்போ ஒரே இது வந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துறது தான். எப்படி நிறுத்துவார்? ஆடு மேய்ப்பேன், கோழி மேய்ப்பேன், மீன் வளர்ப்பேன், பண்ணி வளர்ப்பேன், எல்லாத்தையும் வளர்ப்பேன், காடு உருவாக்குவேன், மேட்டை உருவாக்குவேன், வயலை உருவாக்குவேன். ஒரே வந்து தற்சார்பு பொருளாதாரம் தான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி பார்க்கறதுங்கிறது ரெண்டாவது வச்சுக்கலாம். சரி, இந்த ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இந்த கதையெல்லாம் இருக்குதுல்ல, இது இந்தியாவில் எங்கேயுமே நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மக்களுடைய அறியாமை தான் இந்த மாதிரி மூதவிகளுக்கெல்லாம் பலம். அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது பாருங்க, அங்கே காடு, நிலம், கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? பழங்குடி இனங்களுக்கு தான் சொந்தம். அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வின் மீது, வாழ்வாதாரத்தின் மீது சொந்த உரிமை உடையவங்களா இருக்கிறாங்க. அந்த உரிமை அவர்கள் கையில் இருக்கிறத பறிக்கிறதுக்கு தான் இந்திய அரசு இருக்குது இல்லையா, ஒன்றிய அரசு இப்ப என்ன பண்ணுதுன்னா, மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக காஷ்மீரோட உரிமையை பறிச்சாங்க. அடுத்தடுத்து வடகிழக்கு மாநிலம், மணிப்பூர் முதல் சிக்கிம் வரையிலான எல்லா மாநிலங்களுடைய உரிமையும் பறிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அதுக்காக உள்நாட்டுக்குள்ளார கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, மத மோதல்களை உருவாக்குறாங்க, ஆயுத படைகளை ஏவி விடுறாங்க. இந்த வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் இல்ல, ஒடிசா மாதிரியான பழங்குடியினங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இதுதான் நடக்குது. அங்க ஜார்க்கண்ட்லையும் சத்தீஸ்கர்லையும் மாவோயிஸ்ட் அழிப்புங்கிறது வெறும் மாவோயிஸ்ட் அழிப்பு அல்ல. அங்க காடுகள், பழங்குடிகள் கையில் இருக்கிற வளங்களை எல்லாம் பறிச்சு எடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய இரும்பு, உருக்கு, கனிமங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும். அதுக்கான ஒரு போர் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப நீ தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டியமைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே தற்சார்பு பொருளாதாரத்தையும் வாழ்வு மீதும் வளங்கள் மீதும் உரிமையுடைய மாநிலங்களுடைய அதிகாரத்தை நசுக்கி பறிச்சு அங்க வந்து வன்முறையை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகாரத்தையும் பறிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக நின்னதான உதவி நீங்க வந்து தற்சார்பு பொருளாதாரம், ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது இதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் அண்ணனுடைய நோக்கமே இல்லை. இவருக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க என்ன வகையான அரசியல் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, மக்கள்ல குறிப்பிட்ட பிரிவினர்கள் அவங்கள வந்து ஆதரிக்கணும். ஒன்று திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரியான இதில் வந்து முதலாளிகள் ஆதரிக்கணும், அல்லது கம்யூனிஸ்டுகள் மாதிரி உழைக்கும் மக்கள் ஆதரிக்கணும். சீமானுக்கு என்ன பின்புலம்? மக்கள் பின்புலம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எப்போவுமே சமூகத்தில் வந்து மொழி, இனம், மண்ணு, பண்பாடு இப்படிங்கிற வகையில் சிறிய இடைத்தட்டு பிரிவினர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அது மேலே வந்து தீரா காதல் கொண்டிருப்பாங்க. அது அறிவுபூர்வமானதாக இருக்காது. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா, காலாகாலமாக நம்ம எவ்வளோ பெருமையுடைய இனம், எப்படி வாழ்ந்தோம், அப்படியெல்லாம் வாழ்ந்தோமான்னு கேட்டால் எந்த காலத்திலையும் யாரும் அப்படி வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் கோவணம் கட்டினோம் ஒருத்தர் இருந்திருப்பான், கோமான் ஒருத்தர் இருந்திருப்பான். சீமான் இல்லை. அதாவது கோமான் சொன்னா மன்னர்கள், அரசர்கள், பண்ணையார்கள் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. சுரண்டல் இல்லாமல் எந்த சமுதாயம் இல்லை. அதனால தமிழ் சமூகம் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொர்க்கபுரியாக எந்த காலத்திலையும் இல்லை. நாமெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. சரியா? ஆனால் இவங்களா கற்பனையா ஏதாவது பண்ணிக்குவாங்க. நாமெல்லாம் எப்படி வாழ்ந்த இனம், ஒரு காலத்தில் நாம எங்கெல்லாம் போனோம், மன்னன் வந்து ஏதாவது நாடை கொள்ளையடிக்க போயிருப்பான் அல்லது வியாபாரம் செய்யறதுக்கு போயிருப்பான். அப்படி போனதை கடல் கடந்து போனோம், வணிகம் செய்தோம், போர் நடத்தினோம், அடுத்தவனை அடிமையாக்குனது எல்லாத்தையும் கூட வீரமாக பேசுவாப்ல. இப்படி பேசக்கூடிய இடைத்தட்டு பிரிவினர் கொஞ்சம் பேர், மரகலண்டு பேர் இருப்பாங்க. உங்களுக்கு சமூகம்னு சொன்னால் சமூகம் பல்வேறு தரப்பட்ட மக்கள் பிரிவினரை கொண்டது. அது இந்தியா மாதிரி தமிழ்நாடு மாதிரியான இடத்துல வந்து என்ன இருக்கிறாங்கன்னா, சுரண்டவன் இருக்கிறான். சுரண்டவனுக்கு கீழே வந்து 108 பிரிவுகள் இருக்கிறாங்க. அதில் சாதி இருக்குது, மதம் இருக்குது, சாதிக்குள்ளார உட்பிரிவு இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த மக்களுடைய அனைவருடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிற வகையில் ஆதரவு தளம் உருவாகணும். சீமான் அந்த ஆதரவு தளத்தை உருவாக்குறதுக்கு ஒருபோதும் முனைய மாட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவர் கட்சி தொடங்கினதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவுக்காக வந்த ஒரு முன்னேறிய பிரிவினர் சரியான ஒரு இயக்கத்தை முன்னெடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அரசு திட்டமிட்டு உருவாக்குறதுக்கு பயன்பட்ட ஒரு ஆள் தான் சீமான். அவருக்கு அதை தாண்டி வர முடியல, வர தெரியல. அவருக்கு போதுமானதா இருக்கு. வெளியில இருந்து கொடுக்குற நிதியா இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஐயோ அண்ணன் பாவம், அண்ணன் நல்லா இருந்தா தானே வந்து நாட்டுக்காக போராட்டம் நடத்த முடியும், வாழந்த முடியும்,
முடியும், துப்பாக்கி ஏந்த முடியும்னு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உழைப்பெல்லாம் கொண்டு போய் கொட்டி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ திரும்பி பார்த்தா என்னுடைய இதெல்லாம் காணாமல் போச்சுதுன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அதனால சீமானுக்கு அவருடைய அரசியலுக்கு தகுந்தது என்னன்னு சொன்னா அவர் இப்படி பேசிட்டே இருப்பார். எந்த வர்க்கத்தினுடைய நலனையும் பிரதிபலிக்க மாட்டாரு, யாருடைய அதிகாரத்தையும் நிறுவுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க என்கிற வகையில் உழைக்கும் மக்களும் அவர்கிட்ட கிடையாது. இப்படி அரங்கிற்கு தனமா பேசிக்கிட்டு இருந்தா பணக்காரங்களுக்கும் ஆதரவு அவங்கள்ட்ட கிடையாது. அதாவது தமிழக முதலாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட தன்மானத்தை எல்லாம் ஓரளவுக்கு பேசணும். அது எதுக்கு பயன்படணும்னு சொன்னா இந்திய அதிகாரத்தோட பேரம் பேசுறதுக்கு பயன்படணும், முரண்படுறதுக்கு இல்ல. அவங்க முரண்படுற காலத்தை எல்லாம் தாண்டி வெகு காலம் ஆயிடுச்சு. அவங்க தொடங்கும் போதே எங்க தொடங்கினாங்கன்னு சொன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சண்டை போட்டது இந்த முதலாளிகள் தான் சண்டை போட்டாங்க. அந்த முதலாளிகளுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா திராவிடம்ங்கிற அரசியல் இயக்கம் வந்துச்சு. திராவிட அரசியல் சொன்னா அதுக்கு வந்து நீங்க பண்பாடு, ஒரு மூத்த குடி, அதுக்கு இருக்கக்கூடிய மொழி கூறுகள் அப்படிலாம் வந்து எந்த பொருளும் கிடையாது. அரசியல் ரீதியா ஒரே பொருள் தான், அது விரிந்த சந்தை. அன்னைக்கு சென்னை மாகாணம்னு இருந்துச்சு இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஒடிசால ஒரு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாகாணம். இந்த விரிந்த சந்தை இவங்க வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 47 அதிகாரத்துக்கு பிறகு காங்கிரஸ் அதிகாரத்தை கைப்பற்றுது. காங்கிரஸ் பின்னணியில பலமா இருந்த வடக்கு மூலதனம் இருக்குதுல்ல, மார்வாடி பனியா, அவங்களுடைய மூலதனம் என்ன பண்ணுதுன்னா ஒரே இந்தியா, ஏக இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை முழுங்கிறதுக்கு வருது. அப்பதான் இங்க என்ன முழக்கம் வச்சாங்கன்னு சொன்னா ஐயோ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு கூப்பாடு போட்டாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளார ஒரு பேரம் வந்துச்சு, சரிப்பா நாங்களும் கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் பங்கு போட்டுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை கொள்ளையடிக்கலாம், இந்தியா தாண்டி வெளிநாடுகளுக்கு போறதா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சந்தையில் கூட தமிழ் முதலாளிகளுடைய மூலதனம் நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க. இப்படி தான் வந்து தமிழ்நாட்டு முதலாளிகள் அவன் வந்து ஒன்றிய அரசை வீழ்த்தி தனி சுதந்திர தமிழ்நாடு அடைகிறதெல்லாம் அவருடைய நோக்கம்லாம் இல்லை. அதனால வந்து சீமான பணக்காரங்க, சொத்துடையவங்க, மூலதன சக்திகளும் ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ சீமான் வந்து பேசிட்டு இருக்கிறது மக்களை பித்தலாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். இது வளரவும் செய்யாது, ஒரே அடியா தேயவும் செய்யாது. இந்த மக்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதுவும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இன்னொரு அஜெண்டா இருக்குது இல்லையா, அவங்க வந்து இந்தி, சமஸ்கிருதம் இப்படிலாம் அவங்க ஒரு பூச்சாண்டியை காட்டிட்டு இருக்கும்போது எப்படி காவிரி தண்ணி பிரச்சனையை காரணம் காட்டி வந்து கர்நாடகாவும் தமிழ்நாடும் மோதிக்கிட்டே இருக்குது பாருங்க. அது மாதிரி ஒன்றிய அரசும் தமிழ்நாடும் மோதிக்கிட்டே இருக்கும், அண்டர் கிரவுண்ட்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து சீமான் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூட வர முடியாது, அதனால அதிபரெல்லாம் ஆவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அரசியல் ஒரு பித்தலாட்ட அரசியல். ஓகேவா? இப்போ தம்பியோட நிலைமை பார்த்தலாம். தம்பியும் தமிழ்நாட்டில் வந்து அதிகாரத்துக்கு வர்றாராம். அவருக்கு ஒரே அதிகாரம் வந்து மக்கள் நலம் தானே, எந்த மக்கள்னு அவரும் சொல்ல மாட்டாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை, வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது, நிரந்தர வேலை கிடையாது, 8 மணி நேரம் வேலை கூட எப்போ பறிப்போகுன்னு தெரியாத நிலையில் இருக்குது. 100 நாள் வேலைக்கு கூட வந்து ஒன்றிய அரசு ஒழுங்கான நிதியை ஒதுக்கல. 100 நாள் வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக 18, 20 நாள், 30 நாள்லேயே வந்து வேலையெல்லாம் நின்று போச்சு. அந்த மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இவர் இப்போ புதுசாக சொல்றாப்ல சிறுபான்மையினர் நலனை இவர் பாதுகாக்கிறாராமா. சிறுபான்மையினர் நலனை எங்க பாதுகாக்கிறது? அடே அங்க பீகார்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வாக்காளர் நீக்கம் பண்ணாங்கல்ல, அதை யார பண்ணாங்க? சிறுபான்மையினரை தான் அதிகமா பண்ணாங்க. இன்னும் கூடுதலா வந்து தலித்துகளையும் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இந்த நலனுக்காக நிக்கணும்னு சொன்னா நீ யாரு கூட சண்டை போடணும்? ஒன்றிய அரசு கூட தானே சண்டை போடணும். இந்த ஆளும் ஒன்றிய அரசு கூட எல்லாம் சண்டை போடுறது இல்ல, அவர் கிளியரா இருக்கிறாப்ல. மக்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? திமுக மோசம், நான் வந்தா எல்லாத்தையும் செஞ்சிருவேன். இதே தான் காலாகாலமா யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக வரும்போதும் அப்படிதான் வந்துச்சு, நாங்கள் ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன வகையில கம்யூனிசம் பரவுதுங்கிறது பற்றி தெரியாது. அடுத்தாப்புல ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவர் தான் எமகாதகன், அண்ணாயிசம் சொல்லிட்டு எம்ஜிஆர். அவர் நானே ஈட்டால் அப்படின்னு பாட்டெல்லாம் பண்ணாரு. ஒரு ஆட்டமும் நடக்கல. அந்த ஆள் காலத்தில் இருந்த ஊழலோட லிஸ்ட்டை போட்டோம்னா அது பெரிய லிஸ்ட். படுகொலைகள், அரசியல் இயக்கங்கள் மேல, கம்யூனிஸ்டுகள் மேல, நக்சலைட்டுகள் மேல படுகொலை, ஒடுக்குமுறை, அரச வன்முறை அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் காலம். அதை அப்படியே காப்பி எடுத்தது தான் ஜெயலலிதா காலம். இந்த வாரிசா தான் யார் வர்றாராமா? இப்போ விஜய் வர்றாராமா. எம்ஜிஆர் ஆட்சி தரப்படுறாராம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னா நல்ல ஆட்சியெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன நடந்துச்சு? தனி உடைமை எல்லாம் ஒழிஞ்சு பொது உடைமை ஆயிடுச்சா? எல்லாத்துக்கும் நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சா? எல்லாருக்கும் இலவச கல்வி உருவாக்கப்பட்டுச்சா? எல்லாருக்கும் இலவச மருத்துவம் உருவாக்கப்பட்டுச்சா? கல்வி தனியார் மயம் ஆக்குன ஆளு யாருன்னு சொன்னா எம்ஜிஆர் அரசு தான் பண்ணாப்ல. இவரு அதே மாதிரி தான். இங்க தனியார் மயம் பிரச்சனையா, மூலதனம் பிரச்சனையா? மூலதன பிரச்சனையில் இந்திய ஒன்றிய அரசனுடைய பிரச்சனை என்ன? உலக மூலதனத்தினுடைய பிரச்சனை என்ன? இன்னைக்கு அமெரிக்கா எப்படி வந்து இந்தியாவை வந்து மிரட்டிட்டு இருக்குது. நீ ரஷ்யாவை கூட வந்து கச்சா எண்ணெய் வியாபாரத்தை பண்ணேன்னா உனக்கு வந்து அதிகமாக வரி விதிப்பேன்னு சொல்றதுங்கிறது வந்து இந்திய
இந்தியான்னு சொன்னால் தமிழ்நாடு தவிர்த்ததா, தமிழ்நாட்டை அது எப்படி பாதிக்கும், அதிக தொழில் நடக்கக்கூடிய இடத்துல கச்சா பொருட்கள் வர்றதுலேருந்து வாகன போக்குவரத்துலேருந்து அது என்னெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும், தொழில் எப்படி வந்து சிக்கலுக்குள்ளாராகும், இங்கேருந்து தமிழ்நாட்டில் ஏற்றுமதி ஆகுது இல்லையா பின்னலாடை, அந்த பின்னலாடை போய் சேர்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அமெரிக்கா வரி விதிப்புனால அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய நசிவு, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போறேன்னு இந்த கோமாளிகள்லாம் சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்க. இந்த ஃப்ராடு அரசியலை, இது ஃப்ராடு அரசியலுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பாவம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறாங்க. இதுதாங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதனால அண்ணன் சீமான் பெரிய ஆளா, தம்பி விஜய் பெரிய ஆளான்னு கேட்டா 2 பேரும் பெரிய ஆள் இல்லைங்க, ஜனங்களை ஏமாத்துற பித்தலாட்டக்காரங்க. நல்லா கவனம் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.